ஃபர்ஸ்ட் ஹார்மோன் நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டியது இன்சுலின். இன்சுலின்னா என்ன அப்படின்னு நீங்க ஃபுட் கன்சியூம் பண்ணும்போது உங்க பாடியில உள்ள குளுக்கோஸ் லெவல் ஏறும். அதை கவுண்டர் பண்றதுக்கு இன்சுலின் ஹார்மோன் செக்ரேட் ஆயிட்டு இந்த குளுக்கோஸ் லெவல்ல மேட்ச் பண்ணிடும். ஆனா ஒரு அளவுக்கு மேல குளுக்கோஸ் லெவல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க நிறைய ஃபுட் சாப்பிட்றீங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அதுல நிறைய இருக்கு, இல்ல சுகர் அதிகமா இருக்கு அப்படின்னா பெர்மிசபிள் லெவலோட உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் மேலே போயிடும். அதை உங்க இன்சுலினால கவுண்டர் பண்ண முடியாது. ஸோ ரிமைனிங் உள்ளது எல்லாமே உங்க உடம்புல ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெர்மிசபிள் லெவலோட உங்க இன்சுலின் லெவல் ஏறக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடணும்னா ஒரு பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்லையுமே ஒரு ஃபுட்டுக்குமே கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு இந்த ஃபுட்டு இன்சுலின் ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நெட்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ ஜென்ரலா ஹை கார்ப்ஸ் இல்ல ஹை சுகர் வந்து அளவுக்கு அதிகமான இன்சுலின் ஸ்பைக்கை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதனால எவ்வளோ நம்ம பாடி கவுண்டர் பண்ணுதோ மிச்சது எல்லாமே டைரக்டாவே ஃபேட்டாக தான் ஸ்டோர் பண்ணுது. ஸோ ஹை கார்ப்ஸ் இல்ல ஹை சுகர் ஃபுட்டு அவாய்ட் பண்ணும். அதுதான் இந்த பர்டிகுலர் இன்சுலின் ஹார்மோனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இன்சுலின் லெவல் ரொம்ப லோ ஆகுது, பெர்மிசபிள் லெவல் விட. இது எப்போ நடக்குது அப்படின்னா டயட்டிங், அதுவும் ஓவர் டயட்டிங் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து பெர்மிசபிள் லெவலோட இன்சுலின் லெவல் ரொம்ப கீழே போகுது. ஸோ இந்த டைம்ல உங்க பாடி என்ன நினச்சிக்கணும்னா ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடி ரிகவரி மோட்ல போட்டுட்டு நீங்க என்ன சாப்பிட்டாலும் அது ஃபேட்டா போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ நம்ம உடம்புல ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கு ரீசனே அதுதான், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுறதுக்கு. ஸோ அதனால இன்சுலின் லெவல் எந்த அளவுக்கு மேலே போகக்கூடாதோ அதே மாதிரி கீழேயும் வரக்கூடாது. இது எப்படி ரெகுலேட் பண்ணலாம்னா பேலன்ஸ்டு டயட், இதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து கரெக்டான இன்டர்வல்ல சாப்பிடணும். இப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து உங்களால சமாளிக்க முடியும்னா அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடணும். அட் த சேம் டைம் நீங்க வந்து இந்த கேப்ல வந்து திருப்பி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த இன்சுலின் லெவல் மெயின்டைன் ஆனாதான் ஃபேட் லாஸ் ஒழுங்கா நடக்கும். இல்லைன்னா உங்க பாடி ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு ஃபேட் லாஸை ஸ்டாப் பண்ணிடும். செகண்ட் வந்து கார்டிசால். இந்த கார்டிசாலை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தேவையே இல்லாம இப்போ நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். அதனால என்ன ஆகும்னா இந்த கார்டிசால் அதிகமாகி நம்ம பாடி வந்து ஒரு ரிகவரி மோடுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி தான் அந்த ரிகவரி மோட்ல போனால் உள்ள ப்ராப்ளம் இதுதான், ஃபேட் லாஸ் ஸ்டாப் ஆகிடும், ஃபேட் கெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க ட்ரை பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து தூக்கம். ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிம்மதியாக தூங்கணும். என்னன்னாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு சால்வ் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் கொண்டு வந்து நிம்மதியா ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா கார்டிசால் லெவல் குறைய ஆரம்பிச்சு. அதே மாதிரி உங்களுக்காக ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் வச்சுக்கோங்க. எவ்ரிடே ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களை ரிலாக்ஸ் பண்ணி உங்க கார்டிசால் லெவலை குறைச்சாதான் டயட்டும் சரி எக்ஸசைஸும் சரி ஒழுங்கா வேலை செய்யும். இப்போ நீங்க பல பேர் கேட்கலாம், நான் நல்லா டயட் ஃபாலோ பண்ணேன், நான் நல்ல எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணேன், எனக்கு உடம்பு குறையல, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கார்டிசால். ஸோ நீங்க உங்க கார்டிசால் லெவலை ரெகுலேட் பண்ணாம நீங்க அந்த 2 விஷயம் பண்ணாலும் பெருசா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. அதே மாதிரி ஓவர் டயட்டிங் பண்ணுவாங்க, ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இது பண்ணாலும் உங்க கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாகிடும். ஐயோ நான் 10 நாள்ல 10 கிலோ குறைக்கணும், இன்னும் 1 மாசத்துல நம்ம 20 கிலோ குறைக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு அன்ரியலிஸ்டிக் டார்கெட் அவங்க வந்து வச்சுட்டு அவங்களே அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்குறதுனால பெருசா வெயிட் குறையாது. இதுதான் ரீசன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க இந்த கார்டிசால கம்மியா வச்சுட்டு இருந்தாதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது வந்து லெப்டின். லெப்டின் வந்து கார்டிசாலோட ஆப்போசிட். இதை வந்து ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு லெப்டின் அதிகமாகும், அந்த அளவுக்கு கார்டிசால் கம்மியாகும். நீங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறீங்கன்னா அதுக்கு சந்தோஷப்படுங்க, சரி. அதை விட்டுட்டு நாளைக்கு இங்க போய் எப்படி இருக்க போறோம், இல்ல வந்து இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், அந்த மாதிரி தேவையில்லாம நீங்க வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த லெப்டின் ரொம்ப கம்மியா இருக்கும், கார்டிசால் அதிகமாகும். So இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க. இந்த 3 ஹார்மோனையும் ரெகுலேட் பண்ணீங்கன்னா உங்க டயட் எக்ஸசைஸ் ஒழுங்கா வேலை செய்யும். ஸோ இது மூணுமே இன்டர்லிங்க் தான். நீங்க பேலன்ஸ்டு டயட் இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் ஒழுங்கா ரெகுலேட் ஆகும். இப்போ இன்சுலின் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கும். இந்த ஹார்மோன் ரெகுலேட் பண்றதுக்கு நம்பர் 1 எக்ஸசைஸ் வந்து ஸ்லீப். ஒரு நாளைக்கு 7 to 8 ஹவர்ஸ் நிம்மதியா தூங்குங்க. எல்லா ஹார்மோனும் ஒழுங்கா ரெகுலேட் ஆகும், டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது ஒழுங்கா நடக்கும். அந்த ஸ்லீப் டைம்ல தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபேட் லாஸ் வந்து நடக்கும். அதை இக்னோர் பண்ணவே கூடாது.
இப்போ நம்ம ஃபேட் லாஸோட 2வது பில்லர் பத்தி பேசுவோம். அதாவது டயட். இந்த